திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போக முடியுமா? முதலாவது அறிவிப்பு, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் அடுத்த கட்டமான நீராறு நல்லாறு மற்றும் ஆனைமலையாறு திட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருது. அதை செயல்படுத்த கேரள மாநில அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் எடுத்து வர்றோம். நம்ம விவசாயிகளுடைய இந்த கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பாசன பகுதியில் பல வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாம இருக்கு. அது குறித்து பாசன சங்க தலைவர்கள் விவசாயிகளும் எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க கோரிக்கை ஏற்று வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளுக்காக இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மூன்றாவது அறிவிப்பு, திருப்பூர் மாநகரத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கிற வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மாவட்ட மைய நூலக கட்டணம் 9 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். திருப்பூர் மாநகராட்சி அமர்ஜோதி கார்டன் பகுதியில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். நாலாவது அறிவிப்பு, காங்கேயம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் வழங்கலை மேம்படுத்த பரஞ்சோதி சிவன்மலை கீரனூர் ஊராட்சிகளில் 11 கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, தாராபுரம் வட்டத்தில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் பயன்பெறும் வகையில் நஞ்சியம்பாளையம் கிட்ட உப்பாற்றின் குறுக்க 7 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பிட்ட புதிய தடுப்பணை கட்டப்படும். ஆறாவது அறிவிப்பு, ஊத்துக்குடி வட்டத்தில் 6.5 கோடி ரூபாய் மதிப்பிட்ட புதிய வெண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, உடுமலைப்பேட்டை பகுதியிலிருந்து வந்து சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்று உடுமலைப்பேட்டை அரசு கல்லூரி அமைக்க 25 ஏக்கர் நிலம் கொடுத்தவருமான மாண்புமிகு எஸ். சாதிக் பாட்சாவுடைய பெயரில் தாஜ் தியேட்டர் அருகில் இருக்கக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயர் சூட்டப்படும். இது மட்டுமல்ல, இன்று காலை அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி விவசாயிகள் என்னிடத்தில் மனு அளித்தார்கள். அது குறித்து ஆராய்ந்து பரிந்துரை வழங்க விரைவில் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.